கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா உங்க கூட நான் ஆர்ஜே ஃபாஹிரா. மிஸ் பண்ணாம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்பெஷல் என்னவா இருக்கும், என்ன துறையில சாதிக்கக்கூடிய பெண்கள் நம்ம கூட பேச போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்ல போறதை கேளுங்களேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தளர்ந்த வயது, ஒரு 75 வயதுலையுமே கூட தடகளத்தில் சாதனை செஞ்சிட்ருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்குறீங்கல்ல? அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க. தடகளத்துலேயும் நிறைய சாதனைகளை பண்ணி, அதை தாண்டி அரசு பணியிலையும் பணிபுரிஞ்சு நிறைய திறமைகளை தனக்குள்ளே வச்சு அதை வெளிக்காமிச்சிட்டும் வந்துட்டுருக்காங்க. ஸோ சாதனை பெண்மணி திலகவதி அம்மா அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசுவோம். வாழ்த்துக்கள்மா. உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என்னுடைய பேர் திலகவதி. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அணைக்காடு கிராமத்தில் ஆர் ஜேம்ஸ் பாக்கியம் திரவியன் தம்பதியருக்கு மகளாக 1948 மே மாதம் பிறந்தேன். எனக்கு 2 மகள்கள். ஒன்று, என்னுடைய கணவர் 2003 இறந்துட்டார். சொந்த லாரி வைத்து தொழில் செய்து வந்தார். பெரிய பெண் பட்டுக்கோட்டை மகளிர் பள்ளியில் உடற்கல்வி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். சின்ன பெண் லண்டனில் வசித்து வருகிறார். இந்த அளவுக்கு ஒரு படிப்புலையுமே ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்கம்மா? இது படிப்புன்னு கூற முடியாது. சிறு வயதிலேயே விளையாட்டில் உள்ள ஆர்வம் தான் கடைசி வரையிலும் இப்பயும் விளாண்டுக்கிட்டே இருக்கேன். அந்த காலத்திலேயே பிடி டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போது இருந்த அந்த பணி சூழலுக்கு ஏற்ப ஒரு பெண்ணாக உங்களுடைய அனுபவம் பற்றி இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நான் ஒரு 1966 வருஷம் ஜூன் 24 ஒரத்தநாடு அரசு மகளிர் பள்ளியில் பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது தஞ்சை பிளேக் உயர்நிலை பள்ளியில் தான் முழுமையான விளையாட்டு வீராங்கனையாக திகழ்ந்தேன். 10th 11th அந்த 2 வருஷமும் மாநில அளவில் சாம்பியனாக வந்தேன். என்னால் என் பள்ளிக்கு பெருமை தான் இருந்தது. அந்த ஆண்டு இந்திய அளவிலும் கலந்து கொண்டு பீகாரில் உள்ள பாட்னாவில் 3ஆம் இடம் பெற்றேன். 1965-66 உடற்கல்வி ஆசிரியராக OMCA நந்தனா OMCA படித்து அங்கேருந்து நான் அங்கே உள்ள கல்லூரியில் எல்லாம் கலந்துக்கிட்டு அங்கே சாம்பியன் வாங்கினேன். அங்கே ரிசல்ட் வர்றதுக்கு முந்தையே நான் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. ரிசல்ட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து தான் ரிசல்ட்டே வந்துச்சு. அப்போயே கவர்மெண்ட் வேலை எனக்கு ஒரத்தநாட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலில் கிடச்சிருச்சு. தடகளம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த காலத்திலேயே இந்த தடகளத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்னன்னு சொல்லுவீங்க? என்னுடைய உடற்கல்வி ஆசிரியை திருமதி கிறிஸ்டி அவர்கள் கடுமையான போராட்டத்தில் என்னை நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. அதே போல் WD முத்தையா அவர்கள் மன்னார்குடி ஃபின்லேலையும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ அந்த நேரத்தில் தஞ்சாவூர் பிளேக்கே ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. அவங்க எனக்கு கடுமையான பயிற்சி. எனக்கு படிக்காட்டியும் பரவாயில்ல, பாஸ் பண்ணவே வேண்டாம், நீ விளையாட்டில் மட்டும் சாதனை பண்ணுன்னு சொல்லி என்னை காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் என்னை கிளாஸே அட்டன் பண்ண விடாமல் என்னை ரொம்ப கோச்சிங் கொடுத்து என்னை நல்லபடியாக கொண்டு வந்ததுனால அந்த வருஷம் நான் செஞ்ச லாங் ஜம்ப்பு இதெல்லாம் என் ரெக்கார்டு இன்னும் யாருமே பிரேக் பண்ணல. அந்த அளவுக்கு அவர் என்னை ஊக்கப்படுத்தி என்னை விளையாட்டில் துறையில் சிறக்க செய்தார். சமீபத்தில் மாநில அளவில் நடந்த தடகள போட்டியில் கூட கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் வென்றிருந்தீங்க. ஸோ அந்த அனுபவம் பற்றி நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு சமீபத்தில் உடல்நல குறைவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டாக்டர்லாம் இப்போ நீ போகக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஹார்ட்டில் அடப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எனக்கு இருக்கவே முடியலை. வீட்டில் எல்லா டாக்டரும் ஒரு 4-5 டாக்டரை கேட்டேன். நீ விளையாடவே கூடாதுங்கிற, அப்புறம் ஓடுறேங்கிற, நீ நடக்கவே கூடாதுமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வீட்டில் எல்லாரோடையும் என்னுடைய உறவினர்கள்ட்டெல்லாம் கேட்டேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வரதுன்னா வாங்க, ஆசையாக இருக்கீங்க, பார்த்துட்டு வரதுன்னா வாங்க, ஆனால் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி என் மருமகனும் சொன்னாப்புல. சரின்னு தம்பின்னு சொல்லிவிட்டு நான் போனேன். அங்கே போனால் என்னால் இருக்கவே முடியலை. போய் கேட்டு பணத்தை கட்டிட்டு நான் ஒருத்தர் 3 ஈவெண்ட்டில் தான் கலந்துக்கலாம். அந்த 3 ஈவெண்ட்லேயும் கலந்துக்கிட்டு 2 ஃபஸ்ட்டு 1 செகண்டு வந்தேன். அதுவும் தடை தாண்டி போட்டியில் நல்ல டிஸ்டன்ஸில் வந்துட்டேன். ஆனால் 1500 கொஞ்சம் திணறி போயிட்டேன். கொஞ்சம் மூச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு.
இருந்தாலும் இது முடிச்சு செகண்ட் வந்துட்டேன். அதுலேருந்து அந்த அடப்பும் காணும் ஒன்றையும் காணும். இப்போ நல்லபடி ஆகியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகள் எல்லாம் நீங்க விளையாடி இருக்கீங்கம்மா? நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் எந்த இதுவுமே இது இருக்காது. ஒவ்வொரு நேரம் கிளிக்கோடு விளையாடுவோம், ஒவ்வொரு நேரம் அந்த நிலா வெளிச்சத்தில் உள்ள விளையாட்டு, பம்பரம் குத்துறது, அந்த கிட்டி புல்லை, அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எல்லா விளையாட்டும் விளையாடுவோம். கண்டுபிடிக்கிறது, சுட சுட சுட்டாங்கன்னு மரத்து மேரையெல்லாம் ஏறி உட்காந்து சின்ன பிள்ளையிலேருந்து விளையாடினேன். விளையாட்டுன்னா அது இந்த இப்போ இருக்கிற நடிகர் ராஜேஷ் அவங்கெல்லாம் வந்து எங்களோட என் செட்டு என்னோடையெல்லாம் நல்லா விளையாண்டு ராத்திரியெல்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் விளையாண்ட தொட்டு தான் என் உடம்பு நல்ல இதாகவும் ஊக்கமாகவும் நல்ல எந்த வித சோர்வே இருக்காது எனக்கு. இப்பயும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் சோர்வு, இடுப்பு வலி, கால் வலி எதுவுமே இருக்காது. நான் பாட்டுக்கு நான் முரட்டுத்தனமாக ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஒழிய நான் விளையாட்டு துறையில் மட்டும் அதிக ஊக்கத்தோடு விளையாடுவேன். பொதுவாக பெண்கள்னாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. அதுவும் விளையாட்டுத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் தேவைப்படும். ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? அதுக்கு வந்து பிராணாயாமம் இருக்குது, மூச்சு பயிற்சி. அது விடாமல் செய்வேன். அதை எங்கள் அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்து 88 வயசு வரையிலும் எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பிராணாயாமம் வந்து எப்போதும் செய்வேன். இது யோகா பயிற்சி அதெல்லாம் செய்வேன். ஆனால் இப்போ கால் ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் மடக்கி கிடக்கி காலை ஒன்றும் செய்ய முடியாது. படுத்துக்கிட்டு வந்து எவ்வளோ எக்ஸசைஸ்னாலும் செய்வேன். அதே போல் சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. சூரிய நமஸ்காரம் வந்து 11 நிலையில் இருக்குது. அந்த 11 நிலையும் நிறைய ஆசனம் அதில் வரும். அதை செஞ்சாலே உடம்புல வந்து எந்த வித எங்கேயும் சுருக்கமும் இருக்காது. ஒரு சதை முட்டிகிட்டு இருக்குது, சதை ஒரு இது ஷேப்பில் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அதை வந்து பக்குவமாக செஞ்சோம்னா இணையே கிடையாது. அதனால் உடம்புல வந்து சோறு வலி எது இல்லைன்னு எனக்கு கடவுள் சித்தத்தில் எனக்கு இல்லை. அந்த எக்ஸசைஸ் செய்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி சாப்பாடு வந்து இப்போ எனக்கு சரியில்லை, தனியாக இருக்கிறேன். ஆனால் வந்து சாப்பாடு அப்பா கொடுத்த சாப்பாடு தான் ஊட்டத்தில் இன்னும் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து இன்னும் தளர்ந்து போக மாட்டேன். அதுதான் நான் சொல்வேன். நல்ல தெம்போடு இருக்கேன், ஒரு விழிப்பவரோடு இருக்கேன். அப்போது நம்ம சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகளுக்கும் இப்போ சாப்பிட்ற உணவுகளுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. என்னென்னமோ நிறைய விதவிதமான உணவுகளை சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு உணவு சார்ந்து நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்னால் என்னவா இருக்கும்? அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அது வந்து உடம்புக்கு கெடுதல். இப்போ அரிசியே சரியில்லை. அப்போ உள்ள அரிசி பழையது சாப்பிட்டோம்னாலும் பழையதே ஒரு வாசனமாக இருக்கும். பழையதை இது பண்ணிவிட்டு ஒரு முருங்கைக்கீரையை சுண்டி சாப்பிடுவாங்க. வயலுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். நான் வயலுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பழையதில் வந்து தயிரை ஊற்றி முருங்கைக்கீரையை பழைய குழம்புல போட்டு சுண்டி கொண்டுட்டு போனால் அவ்வளோ சாப்பிடுவாங்க எல்லோரும். இப்போ அந்த பழையதுங்கிறதே கிடையாது, விற்கிறாங்க. சில பேர் பணக்காரவங்க பழையதை வாங்கி குடிக்கிறாங்க ரோட்டில். அது மாதிரி இப்போ வந்து சாப்பாடு சரியில்லை, எல்லாத்துலேயும் கலப்படம். அதனால் சாப்பாடு தான் மெயினு. இந்த கருப்பரிசி இந்த இது எல்லா தானியமும் வாங்கி போட்டு அதை சமைச்சி அதை அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. எண்ணெய் பலகாரங்கள்லாம் உபயோகப்படுத்தவே கூடாது. அதோட குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் தின்னுவிட்டு உடம்பு பெருத்து போய் மூட்டு வலி, அது உடம்பு பெருத்தாவே கட்டாயம் மூட்டு வலி வரும். உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், படுத்து தூங்கக்கூடாது. எந்த நேரமும் ஓடி ஆடி ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். பின்னாடி பெருசாக போய் அதை குறைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதை விட இப்போ வந்து நம்ம வந்து அதை ஆரம்பத்துலேருந்தே அதை நல்லபடியாக பேணிக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு எந்த வித வியாதியும் இல்லாமல் நல்லா இருக்கலாம். முன்னாடி இருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப வலிமையோடு இருப்பாங்க. குடம் தூக்குறதே வந்து 2-3 குடம்லாம் தூக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப வலிமையே இல்லாத பெண்களாக இருந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா? அதே தான், சாப்பாடு சரியில்லை, எக்ஸசைஸ் செய்யலை, குனிஞ்சு நிமிடுறதில்ல, கூட்டவே மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நீட்ட தொடப்பத்தை வச்சு என்னமோ அந்த காலத்து சந்திரமதி கூட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி லேசாக தொடச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாப்பு ஒன்று வச்சு லேசாக இது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்போயெல்லாம் நாங்கள் சின்ன ஒரு அடி உள்ள கட்டை விளக்க மரம் வச்சு குனிஞ்சு கூட்டுவோம். ஒரு குப்பை இருக்காது. உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக. இப்போ நான் இந்த இதில் கூட சூரிய நமஸ்காரம் சரி, கையை ஊனி வச்சாக்கா முட்டி மடங்காது. அதெல்லாம் ஜங்குன்னு நல்லா செய்வேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சோர்வுங்கிறது வராது. அதே போல் ஸ்கிப்பிங் போட்டோம்னாலும் உடம்பு நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது ஸ்கிப்பிங்கு.
அதெல்லாம் செய்யணும். இப்போ வந்து சும்மா ஜிம்முக்கு போகிறேன்னு பணத்தை கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய, இந்த மாதிரி சாதாரண எக்ஸசைஸு, சாதாரண உடன்படிக்கை, இது யோகா ட்ரைனிங் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க நல்லபடியாக வருவாங்க. மூட்டு வலியெல்லாம் வராது. ஆரம்பத்துலேருந்து செஞ்சால் எந்த மூட்டு வலியும் வராது. அப்படியே மூட்டு வலி வந்துருச்சுனாலும் நல்லெண்ணெயில் 2 பூண்டை போட்டு அதை எரித்து அதை சூடாக தடவிட்டு சுடுதண்ணி உத்தரம் கொடுத்தாங்கனாலே அந்த மூட்டு வலி சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு உடம்ப குறைக்கணும், உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்கணும், அதுதான் மெயின். விளையாட்டுத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கீங்க இல்லையா? ஸோ என்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க? அவ்வளோது ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 25-30ன்னு வாங்கி நிறைய இருக்குது. ஷீல்டு அதை விட நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஞாபகத்தமாக கொடுத்தமும் இருக்குது. பற்றியெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். போகிறேன்னா கிடைக்குதா, நான் என்னுடைய மன திருப்திக்கு போய் விளாண்டுட்டு திருப்தியாக. ஆனால் தோத்ததுன்னு சரித்திரமே கிடையாது. எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றுட்டு தான் வருவேன். சிங்கப்பெண்ணுன்னு இது. ஆனால் இப்போ டாக்டர் பட்டுக்கோட்டை மருத்துவ சங்கத்தில் டாக்டர்லாம் சேர்ந்து, சதாசிவம் டாக்டரு, இந்த அதராமண்டத்தில் வேலை பார்க்குற நியூட்டன் டாக்டரு எல்லாம் சேர்ந்து எனக்கு பால்கன் விருதுன்னு கொடுத்தாங்க. அதே போல் சென்னையில் உள்ள பத்திரிகை ஆஃபீஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து தமிழ் தடாகம்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. வடிவழகி தேவசகாயன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து வேலு நாச்சியார் விருது சென்னையில் பத்திரிகையாளர்கள்லாம் கொடுத்தாங்க. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வாங்கினேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு கூழ் காய்ச்சி விற்ற பொண்ணுக்கு பரிசு கொடுக்கணுன்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி சொல்லலை. நீங்கள் வரணும், நீங்கள் பிறந்தது, நீங்கள் சாதனை, நீங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுங்க, உங்கள் சாதனையெல்லாம் அங்கே இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் என் கையால் பரிசு கொடுக்கறது மட்டும்தான் செஞ்சுருந்தாங்க. அப்புறமா நான் உதயநிதிகிட்ட பரிசெல்லாம் கொடுத்து முடித்ததை பிறகு உதயநிதிக்கிட்ட நான் பேசினேன். தம்பி, நான் வந்து ஆசிய அளவில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், உலக அளவில் போயிட்டு இப்போ தான் இது பண்ணிட்டு வந்தேன் தம்பி. அப்போ தலையில் அடிபட்டு போயிட்டு நான் போயிட்டு 10வது இடம் தான் வர முடிஞ்சிச்சு, போயிட்டு வந்தேன் தம்பி. ஆனால் நான் நிச்சயம் ஒலிம்பிக்கில் போய் சாதித்து பரிசு வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன் தம்பின்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு தான் நான் அதை செய்யணுமா, உங்களை வந்து இட்டடிப்பு பண்ணிட்டாங்க, யாருமே சொல்லலை என்கிட்ட. அதனால் நீங்கள் வந்து நான் என்னை வந்து அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியெல்லாம் நிறையா இதுலையெல்லாம் இது பண்ணி சாதிச்சிருக்கேன். அதே போல் எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்கூலு, காலேஜு, மகளிர் தினம் அது எல்லாத்துலேயும் கூப்பிட்டு வச்சு என்னை வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் நான் சிறந்தவளாக ஏதோ என்னால் முடிஞ்சது உடம்பு நல்லா இருக்கிறதோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு விளையாட்டாகவே செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர்மா. இப்போ இந்த வயசுலையுமே நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உண்மையான காரணம்னு என்னன்னு சொல்லுவீங்க? சாதிக்கணும்னா என்னுடைய மனசில் அப்பையிலேருந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும், ஒலிம்பிக்கு போகணும் தான் இருந்தேம்மா. ஆனால் வந்து நான் 2003 தஞ்சாவூரில் விளையாட்டு போட்டி நடந்துச்சு. அதில் வந்து என்னை அஃபிஷியலாக தான் போட்டிருந்தாங்க. அப்போ நான் அஃபிஷியலாக போயிருந்தோடனே எங்கள் ஆர்ஐபி இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தான் நல்லா ஓடுவீங்களாம்மா, மூத்த தடகளை போட்டி தான், உங்கள் ஏஜுக்கு நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னுட்டு ஒருத்தர் 3 ஈவெண்ட்டில் தான் கலந்துக்கலாம். 3 ஈவெண்ட்டு கலந்துக்கையில் நான் வந்து 100, 200 லாங் ஜம்ப் எடுத்திருந்தேன். எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு எல்லாத்துலேயும் நல்ல டிஸ்டன்ஸில் நல்ல இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதை நல்லா விருது வாங்கி அந்த மூத்த தடகளை போட்டியில் வீட்டுக்கு வர்றேன். என் பிள்ளைங்களோட என் வீட்டுக்கார் பேசிக்கிட்டு இருந்தவர்கிட்ட சொல்லியிருக்காளுங்க பிள்ளைங்க, நீ அம்மா அப்பா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு. அவன் பயப்படுற ஒரே ஆள் நான் தாண்டி, என்கிட்ட தான் பயப்படுவா, வேறு யாரையும் மேய்ச்சிப்படுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் இறந்துட்டாங்க. இறந்து அவங்க வீட்டுக்கு வந்து பாடி அடுத்த நாள் தான் வந்துச்சு. அந்த February 24 என்னால் மறக்க முடியாத நாள். நான் வந்து அதுலேருந்து அந்த இதுலேயும் நான் இழந்து போகல. அதுலேருந்து ரொம்ப வீகராக ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு நான் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ப்ராக்டிஸ்ன்னு நான் பண்ணினதே இல்லை. எனக்கும் தண்ணி தூக்குவேன் குடத்தில். ஒரு நாளைக்கு 40 குடம் தண்ணி தூக்கி செடிகளுக்கு ஊற்றுவேன். செடியும் நல்லாயிருக்கும், என் உடம்பும் நல்லாயிருக்கும், கரண்ட்டு பில்லும் கம்மியாகும். அது மாதிரி 3 வேலையும் சரியாக அமையும். நான் எல்லாத்தையும் வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட்டு தான் செய்வேன். ஆனால் சோர்வுங்கிறது வராது. இப்போ வயசான தொட்டு தூக்கம் இல்லை, கொஞ்சம் இதாக போயிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் நிஜமாவே நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இதை தாண்டி இன்னும் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு இதை சொல்லுவீங்க? நான் எனக்கு என்னுடைய ஆசையே, என் ஆம்பிஷனே வந்து ஒலிம்பிக்கு போகணும், ஒலிம்பிக்கில் பரிசு வாங்கணும், பரிசு வாங்கி நம்ம நாட்டுக்கும் நம்ம இதுக்கும் பேர் வாங்கணும், பேர் வாங்கி கொடுக்கணும். அதுவும் எங்கள் அணைக்காடு கிராமத்துக்கு பெரிய பேரை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போனால் நிச்சயம் ஜெயிப்பேன். எனக்கு அது நல்லா தெரியும். ஆர்வம் கிடையாது இதில். அது நம்மளை வந்து எப்படி மட்டம் தட்டி எப்படி படுக்க வைக்கலாங்கிற ஒரே எண்ணத்தில் தான் பேசுகிறாங்க.
அதனால் அதில் கொஞ்சம் சோர்வடைஞ்சு நான் இந்த மாதிரி தனி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த உடம்போடையே நான் போய் விளையாண்டுட்டு வரேன். அது மட்டும்தான் எனக்கு அதில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். என்னுடைய கடைசி நிலையே நான் விளையாட்டில் இருக்கணும், அவ்வளோதான். நீங்க பார்த்த அந்த காலத்துல பெண்களுடைய கல்வி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குமா? அந்த காலத்தில் பெண் கல்விங்கிறது யாரும் வெளியிலே வரமாட்டாங்க. படிப்பை விட நான் விளையாட்டில் இருக்க தொட்டு ஒரு சின்ன ட்ராயரை போட்டுக்கிட்டு தாண்டுறதும் ஓடுறதும் அது வந்து பெரிய இது. அதை எல்லாருடைய பேச்சுக்கும் ஆளாகியிருக்கேன். தப்பு செய்யலை. என் மனசுக்கு என்னுடைய துறையில் எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன். அதனால் எல்லாத்தையும் தடை தாண்டி ஓட்ட மாதிரி தாண்டிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். நீங்க பார்த்த அந்த காலத்துல பெண் சுதந்திரம் அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிடைச்ச சுதந்திரம் எப்படி இருக்கு, பெண்கள் சரியா பயன்படுத்திக்கிறாங்களா? இந்த காலத்தில் சொன்னீங்கன்னா இடஒதுக்கீடு அது இதுன்னு கொடுத்து நல்லா கொண்டு வராங்க. அதனால் ஆண்களுடைய துணை நிச்சயம் வேணும். பெண்களை வந்து சகோதரிகளாகவும் தாயாகவும் பார்த்து அவங்கள நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஆண்கள் உறுதுணையாக இருக்கணும். ஆண்கள் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாது. அதே போல் பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இப்போ உள்ள மகளிர் வந்து விண்ணுலகத்தையும் இது பண்ணுறாங்க, பூமியிலையும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சாதிச்சுக்கிட்டு தான் வராங்க. இதுலேயும் சோர்ந்து போகலை. அது மாதிரி அந்த பய உணர்ச்சியை விட்டுட்டு அவங்கவுங்க துறையில் சாதித்து நல்லபடியாக காட்டணுங்கிறது வரணுன்றது என்னுடைய ஆசை. இதுவரையும் நீங்க பணியாற்றின அந்த சூழலா இருக்கட்டும் அல்லது தடகள துறையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்பலிருந்தே இப்போ வரையும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யாரை நீங்க சொல்லுவீங்க? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே என் தகப்பனார் தான். அவர் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனு. ஜேம்ஸ் பாக்கியன்னு அணைக்காட்டில் இருந்தவர். அவர் வந்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். எல்லா வேலையிலையும் தண்ணி ஏற்ற பிடிச்சி இறக்கிறதுலேருந்து எல்லாம் ஆம்பளை மாதிரி என்னை செய்ய சொல்லுவார். எல்லா மரமும் ஏறுவேன். ஒரு ஆம்பளை பிள்ளையாவே வளர்த்தாரு. அடுத்தது என்னுடைய மகள்களும் என் மருமகனும் அந்த குடும்பத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. என் சொந்த பந்தமும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்களே ஒரு சாதனை பெண், நிறைய பேருக்கு இன்ஸ்பயராக இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு பிடிச்ச மகளிர், ஒரு சாதனை பெண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க? அது வந்து இந்திரா காந்தியே சொல்லலாம். ஆனால் வந்து ஜெயலலிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது துணிச்சலும் அந்த பண்ணுற வேலைகள் நிறைய சாதிச்சாங்க. ஜெயலலிதா வச்சு குறை சொல்லக்கூடாது, கட்சியை இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய துறையில் டெய்ஸி விக்டர்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயும் இதாக இருப்பாங்க. அவங்க நடக்கிறதே ஒரு மாதிரி நடந்தாலும் விளையாட்டுன்னு வந்துட்டால் அவங்கள அடிக்க ஆளே இல்லை. எல்லா துறையிலையும் வந்து நல்லா பரிசு வாங்கிடுவாங்க. இப்படி அவங்க இந்த அளவுக்கு விளையாடுவாங்களான்னு கூட பார்க்க தோணும். ஆனால் எல்லாம் நல்ல விதமாக செய்வாங்க. அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சவால்னா என்னன்னு சொல்லுவீங்கம்மா? என் குடும்பம் வந்து கஷ்ட நிலையில் இருந்துச்சு. அப்போ என்னை படிக்க வச்சப்பே என் நகையெல்லாம் விற்று தான் அந்த 10 மாதத்துக்குள்ளே அவ்வளோதையும் விற்று செலவு பண்ணி எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் நான் வந்து 18 வயசுலேயே வேலைக்கு வந்து 7 வருஷம் எங்கள் அப்பாவை உயர்த்தி எந்தவித கடனும் இல்லாமல் ஒரு பெரிய நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்து அதுக்கப்புறம் 24 வயசில் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது பெரிய சாதனை. எங்கள் அப்பாவை வந்து நல்ல விதமாக கொண்டு வந்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம். அதுதான் பெருசாக நினைக்கிறேன். நான் இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, உங்களை மாதிரியே விளையாட்டு துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சாதிக்கிறதுக்கு ஒரு வயது தடையே இல்லைம்மா. அது வந்து எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் விளையாட்டுன்னு இல்லை, நான் சொல்லலை. எந்த துறையாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் எந்த இது பண்ணி செஞ்சாலும் அதை ஒரு ஈடுபாடோட அதை செஞ்சோம்னா எதையுமே சாதிக்கலாம். ஒரு வில்பவர் வேணும் நம்மளுக்கு. எதையும் லேசாக போட்டுட்டு அதை எதையும் செய்யாமல் இருந்துட்டு அதை சாதிக்கணும்னு நினச்சா அதை சாதிக்கவே முடியாது. நம்ம வந்து முயற்சி எடுத்தால் தான் எல்லாமே. அதனால் நம்ம வந்து சோர்வு இல்லாமல் எல்லாவற்றிலையும் நல்ல சுறுசுறுப்பாக பங்கேற்று அதை துணிச்சலோடு அதை பங்கேற்றோம்னா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அந்த வில்பவர் நம்மளுக்கு கட்டாயம் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடகளத்தில் சாதிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் தாண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கீங்கிறத தாண்டி, ஒரு பெண்ணாக மற்றொரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? எல்லாம் படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் படிக்க வேணான்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை எவ்வளோ வேணாலும் படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோம்னா விளையாட்டு துறையில் கொஞ்சம் பேர் தான், ரொம்ப வரமாட்டாங்க. அது எல்லாம் இப்போ வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டாங்கிறாங்க. அதுலேயும் விளையாட்டுத்துறைக்கு அவ்வளவு இதில் கவர்மெண்ட்டில் முக்கியத்துவம் கொடுத்தா கூட ஒரு போக்குவரத்து செலவோ, இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னாக்க ஒரு செலவுக்கு கூட காசு கிடையாது. நாங்களே செலவு பண்ணிக்கிட்டு நாங்களே சாப்பாட்டு செலவும் பண்ணிக்கிட்டு
எந்த வித ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். தங்குற வசதி கூட நான் ஒரு தடவை 7 ஆம்பளைங்களோட நான் தனியாக தங்கியிருந்தேன் ஒரு ரூமில். அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி மற்றவங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரி நிலையில் நான் வந்து இருந்து சமாளித்தேன். அப்படிப்பட்ட இதுங்களுக்கு தனியாக வந்து லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் இடம் ஒதுக்கீடு செஞ்சு அவங்கள நல்லா ஊக்குவிச்சு அவங்கள நல்லா விளையாட சொன்னால் அவங்க சாதிப்பாங்க. சும்மா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் விளையாட்டு நடத்துகிறோம், ஒரு சாப்பாடும் சரியில்லை, இவ்வளோ ஒரு அளவுக்கு செய்கிறாங்கன்னா அது வந்து சரியாக தெரியலை. விளையாட்டுத்துறையில் செய்கிறவங்க வந்து அதுக்கேற்ற அவங்களுக்கு ஊக்கத்தையும் இதையும் சாப்பாடையும் கொடுத்து தான் நடத்தணும். அதுக்கு நல்ல ஏரியாவையும் பார்த்து தங்குற வசதி, லேடிஸுக்கெல்லாம் தங்குற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. எல்லோரும் நல்லா சாதிப்பாங்க. இதுவரையும் எங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு விரும்பக்கூடிய தகவல்னா என்னவா இருக்கும்? அதிரை எஃப்எம் ரேடியோ நடத்துகிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை செஞ்சு இதை உலக அளவில் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் விவசாயத்துலேயும் சரி, கோழி வளர்க்குறது, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி இதுலையெல்லாம் சிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்லி மற்றவங்களுக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டாக செய்கிறீங்க. அது நான் ஒரு பேட்டியிலே இப்போ பார்த்தேன். அதனால் நீங்கள் வந்து ஒன்றையும் நீங்கள் நாடு முன்னேறதுக்காக இவ்வளோ பாடுபடுற உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நல்லபடியாக நீங்கள் செஞ்சு நல்லா வரணும்னு என்னுடைய இறைவனை வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இப்போ நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெண்கள் கால் பதிக்காத துறை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் விளையாட்டுலையுமே கூட பெண்கள் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக, சாதிக்க வயது தடையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம திலகவதி அம்மா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறப் போவது நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.